பிடி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கப் மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன், கிராம் மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 3/4, இது வந்து 125 ml கப். ஸோ இதில் வந்து நான் கரெக்டாக ரைஸ் ஃப்ளார் வந்து மெஷர் பண்ண போகிறேன். இதில் நான் 1 கப் பச்சரிசி மாவு எடுக்க போகிறேன். பச்சரிசி மாவு வந்து வீட்டிலே அரைச்சது 110 கிராம்ஸ் ரவுண்டாக எடுத்திருக்கேன். ஸோ வெல்லம் பார்த்திங்கன்னா அதே கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா எனக்கு 80 கிராம்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு நல்லா ஸ்வீட்னஸ் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 90 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அதே கப்பில் ஒரு 140 ml ஃபுல் கப் எடுத்திருக்கேன். மறுபடியும் அதே கப்பில் ஒரு 1/4 கப், அது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 35 ml வந்துச்சு. ஸோ டோட்டலாக தண்ணி வந்து 175 ml. ஸோ இது வெல்லத்தோடு சேர்த்துட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கிரேட் பண்ணி சேர்க்குறேன். இந்த மாதிரி கிரேட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் 2 மாதிரியும் ட்ரை பண்ணேன், 2மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கீ சேர்த்துட்டு நம்ம திருவி வச்ச தேங்காவை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இதுலேயே வந்து நான் எள்ளும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து மாவை வறுக்க வேண்டியது தான். ஸோ ஒரு கடாயில் மாவை போட்டுட்டு நல்லா வறுத்தேன். ஸோ இது வந்து மாவு தொட்டு பார்க்கும்போது நல்லா ஹீட் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து இந்த வெல்லத்தை கரைக்கணும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணியும் வெல்லமும் சேர்த்து வச்சுருக்கோம்ல, இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு கடாயில் வந்து நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிடணும். ஏன்னா நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ பாருங்கள், நிறைய அழுக்கு இருக்குது. ஸோ இது இப்போ வந்து ஒரு கொதி ஸ்டார்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணேன். நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், எள், ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளற போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் உப்பு ஆட் பண்ணலன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம மாவு எடுத்து வச்ச மாவு எல்லாத்தையும் ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலரணும். இந்த ஸ்டேஜில் நான் உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலர்னோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து நான் கீ தடவிக்கிட்டேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கையில் தொட்டாலே அமுங்குற மாதிரி இருக்கும். இதை எடுத்து நான் உருண்டை பண்ணி காமிக்கிறேன். சும்மா கையில் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணாலே ரவுண்டாகிடும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஷேப் வந்துடும். ஸோ இந்த மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ண போதே உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் ஷேப் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி அமுக்கி நம்ம எல்லா மாவும் வேக வைக்க வேண்டியது தான். இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுட்டு தான் இதை பிடிக்க ஆரம்பித்தேன். ஸோ நல்லா கொதி வந்தோடனே தான் உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா இது வந்து 8 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ஏன்னா மாவு வந்து நம்ம கொட்டி அந்த தண்ணியில் கிளற போதே பாதி குக் ஆகிடும். ஸோ இதில் தான் பாதி குக் ஆகும். மற்றபடி வந்து மாவு வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ ஒரு 8 மினிட்ஸ் போதும், கொழுக்கட்டை ரெடி. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் காலையில் பண்ணேன், ஈவினிங் வந்து டேஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். ஈவினிங் வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதில் போட்டிருக்க இந்த வெல்லத்தோட டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்களே வெல்லம், அந்த மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. அதிகமாகலாம் இல்லை. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா ஒரு 90 to 95 கிராம்ஸ் இந்த கப்லேயே வந்து கோபுரமாக வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அரிசியோட மெஷர்மெண்ட், வெல்லத்தோட மெஷர்மெண்ட், ஈவன் தண்ணியோட மெஷர்மெண்ட் கூட கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்குது. நான் வந்து 110 கிராம்ஸ் ரைஸ் ஃப்ளாருக்கு வந்து கரெக்டாக 80 கிராம்ஸ் வந்து வெல்லம் யூஸ் பண்ணேன். ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தியாக சாப்பிட்ருவீங்கன்னா 90 கிராம்ஸ் வெல்லம் எடுக்கலாம், கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் டியூஸ்டே எடுத்தது. இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ வந்து நான் வெனஸ்டே எடுத்தது. டியூஸ்டே பார்த்திங்கன்னா நான் 250 ml கப்பில் பண்ணது. ஸோ 250 ml கப்பு மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஹாய், இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கப் மெஷர்மெண்ட்லேயே சொல்கிறேன், அதே மாதிரி கிராம் மெஷர்மெண்ட்லேயே சொல்கிறேன். நான் வந்து ஒரு கப், இது வந்து 250 ml கப். இதில் வந்து 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து இது பார்த்தீங்கன்னா 210 கிராம்ஸ் வருது. வெல்லம் வந்து எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நான் வந்து ஒரு ஃபுல் கப் எடுத்தேன். ஸோ அது வந்து 160 கிராம்ஸ் வந்துச்சு. 1 கப் எடுத்திருக்கேன் நான். ஸோ இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு 250 ml ஊற்றினா அதுக்கப்புறம் ஒரு 100 ml. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 350 ml. கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும்னா முதல்ல ஒரு கப் ஊற்றிட்டேன். ரெண்டாவது வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருப்பேன் தண்ணி. ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டேன். தேங்காய் பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு 55 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம வந்து ரைஸ் ஃப்ளாரை வந்து நல்லா வறுத்துக்கணும். மாவு தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும். ஸோ அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பேனில் நெய் சேர்த்துட்டு இந்த தேங்காய் எள்ளெல்லாம் நம்ம வறுத்துக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து எல்லாத்தையும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து இந்த மாவு வந்து வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வெல்லம் வந்து கரைக்க வேண்டியது தான். ஸோ தண்ணி ஊற்றுன வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஸோ ஒன்ஸ் வெல்லம் கரைஞ்சோடனே நான் கடாயில் வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ அழுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதிலே இதுவாகிடும், ஃபில்டர் ஆகிடும்.
ஸோ இதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு கல் உப்பு, அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொதி வரணும். லைட்டாக கொதி வரப்போது இதில் வந்து நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண போது அப்படியே திக்கன் ஆகும். அதுக்கப்புறமா இந்த தேங்காய் எள்ளு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இந்த மாதிரி கம்பைன் ஆகிட்டோன்னே நல்லா மாவு குக் ஆகிடும். இதுலேயே உங்களுக்கு மூடி போட்டு நான் வச்சுட்டேன். ஸோ இதுலேயே ஒரு 90% குக் ஆகிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேக போட வேண்டியது தான். நான் இட்லி பிளேட்டில் நெய் தடவி வச்சுட்டு இந்த மாவு கையில் எடுக்க போதே அப்படியே ஒரு சர்க்கிள் ஷேப் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதால ஒரு சர்க்கிள் ஷேப் வரும். நம்ம கையில் வச்சு அமுக்க போது இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். நான் ஜஸ்ட் எடுத்துட்டு கையில் இப்படி பண்ண போதே ரவுண்ட் ஷேப் வந்துடும். ஸோ அப்படியே ஒரு அமுக்கணுன்னா இந்த கையோட அச்சு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கரெக்டாக தண்ணி கொதிச்சோன்னே உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 8 மினிட்ஸ் குக் பண்ணேன். ஸோ 8 மினிட்ஸ் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி. நல்ல சாஃப்டாக, வெளியே சாஃப்டாக, உள்ளேயும் சாஃப்டாக, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதை நான் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து எனக்கு சுகர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சுகர் வந்து அதிகமாக நீங்கள் ரொம்ப சாப்பிடுவீங்கன்னா ஒரு 10 to 20 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க.